வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோன்ற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது, குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ், அதாவது மனசில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்பாங்க, அதை செய்யலாங்கிற ஒரு யோசனை இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயங்களில் கூட ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம்தான். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது. கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தனியாக நாம் தான் செய்யணும் அப்படிங்கிற மனநிலைமை இல்லாமல் யாராவது ஹெல்ப்புக்கு வராங்க அப்படின்னா சேர்ந்து செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய வேலைகள் எல்லாம் நீங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக செஞ்சு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சி தொடங்கிறதுக்கு பதிலாக பாதியில் ஏதாவது பெண்டிங் வேலையெல்லாம் வச்சிங்கன்னா அதை முடிக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புதிய வேலை ஏதாவது எடுத்து டக்குன்னு அதுலேயும் மாட்டிக்காதீங்க. இருக்கிற பேலன்ஸ்டு ரிமைனிங் ஒர்க் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கிளியர் பண்ணுறது தான் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகம் ராசி பொறுத்த வரைக்கும் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு மனக்கசப்பெல்லாம் அதிகமாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். இதில் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களோட அதிகாரிகள் கூட பேசும்போது வேறு யாராவது போட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையாக கடந்து வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் வரும், அதுக்கேற்ற மாதிரி நிம்மதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் வர்ற அளவுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு தடை எதுவும் இருக்காது. அது வரும். கொஞ்சம் மனசில் குறைவு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எழுதுறது மூலியமாகவோ இல்லை பேசுறது, உங்களோட பேச்சு திறனால் ஒரு சஜஷன் ஏதாவது சொல்கிறதுனாலையோ ஒரு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கோ இல்லை உங்களோட வண்டிக்கோ ஏதாவது பேரண்ட்ஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எதுவும் பயம் இல்லை. தேவையற்ற சேமிப்பு பயம் இதெல்லாம் சேவிங்ஸ் இது பற்றி இதில் போய் சேவிங்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் வைக்காதீங்க. எது தேவைங்கிறத பார்த்து இது கண்டிப்பாக இது சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி தேவையானதை கண்டிப்பாக சேர்த்து வைங்க. அது வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த ஒரு கருத்து உங்களுக்கு ஒரு முக்கியமாக எடுத்துப்பாங்க. அதாவது அம்மா வழியில் இல்லைன்னா பெண்கள் வழியில் தொடர்புகள், அந்த வேலை விஷயமான தொடர்புகள், உறவுகள் விஷயமான தொடர்புகளில் கொஞ்சம் கவலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையாக கடந்து வாங்க. அதில் எந்த ஒரு குழப்பமாக ஏற்படுத்திக்காதீங்க. உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஆழமான பேச்சு, நம்பிக்கையான பேச்சு, மனக்கசப்பு எதுவும் வெளியே விட்டுறாதீங்க. அது அமைதியாக கடந்து வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதையும் மனசுக்குள்ளாரையே அடக்கி வச்சுக்காதீங்க. பேசி தீர்த்துக்கோங்க. இது சொன்ன தப்பாக நினச்சிக்குவாங்களோ, எதனால் நம்மளுக்கு தவறு நடந்துருமோ அப்படின்னு மனசுலேயே போட்டு குழப்பிக்காதீங்க. அது கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி பண்ணிக்கோங்க. அது சரிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிற இடமா இருந்தாலுமே உங்களோட மென்டல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் முயற்சி செய்யணும். உங்களோட மார்பு பகுதியில் கொஞ்சம் லேசாக வலி வர்றதுக்கோ, பிளட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். தூக்கம் தூங்குகிற டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நல்லபடியாக தூங்குங்க. நல்ல வாக்கிங் பண்ணுங்கள். நல்ல பாடி டயர்டாகவும் நல்லபடியாக தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு சாப்பிடும்போது லேசான உணவு சாப்பிடுங்க. ஹெவியான உணவு சாப்பிடாதீங்க. நான்வெஜ் அதெல்லாம் நைட்டில் சாப்பிட்றத குறைங்க. அதே மாதிரி ரெஸ்ட் டைமில் மொபைல் பார்க்குறது, அதை நோண்டிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா தூக்கம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்திடும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையும் ஒரு பேலன்ஸ்டான
ஒரு நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சுப்பிரமணியர் முருகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இன்டர்னல் சேஞ்சஸ் அதிகமாக வர வாரம் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார இது சேஞ்ச் பண்ணலாம், அது சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அது செயல்படுத்துங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான பொறுப்பு உங்கள் மேலே விழும். தவிர்க்காமல் செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்ப விஷயங்கள்லேயும் உங்களோட முன்னிலை தேவைப்படும். அதையும் நல்லபடியாக கருத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க. பேசிக்கவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அமைதியாக இருந்தாலே ஒரு குழப்பம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் விருச்சிகம் ராசி பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி அமைதியாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.